அனுபவம் 100 யூடியூப் சேனல்லேருந்து முருகாஸ் பேசுகிறேன். அன்பு சகோதரிகள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சி போகுங்களா? இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கரும்பு தின்ன கூலியா. இந்த பழமொழி சொல்லாடல் பல்லாயிரக்கணக்கான வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த எந்த கான்டெக்ஸ்ட்டில் பயன்படுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இப்போது இந்த தலைமுறையினர் பார்த்தா கரும்பு தின கூலியானா எஸ் கூலி வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரி, நிகழ்ச்சிக்கு போங்களா? ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்ததுங்க. ஒரு பதிவில் போட்டிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்காக உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கு கூட அழைக்கிறதுக்கு போயிருந்தோங்க. அது பொங்கல் முடிஞ்சு ஒரு மாதம் இருக்கும், 20 நாள் ஒரு மாதம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த உறவினர்களை அழைச்சிட்டு அது கீழே இறங்கி வரும் பார்த்தா அந்த பொங்கலுக்கு வச்சுருந்த கரும்பு இருக்குல்ல, அது அப்படியே வெளியே கிடக்குதுங்க. அந்த இதெல்லாம் காஞ்சி போய் சாரெல்லாம் வற்றி போய் கிடக்குது. அங்கே என்னங்க இந்த மாதிரி கரும்பு இந்த மாதிரி போட்டுருக்கீங்க அப்படின்னா, சாப்பிட்றது ஆள் இல்லைங்க அப்படின்ட்டு ஒரு இதாக சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டோம். சரி அப்படின்ட்டு இன்னொரு உறவினர் வீட்டுக்கு போனேன். அவங்களும் அதே மாதிரி தான் 2-3 கரும்பு அப்படி போட்டுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு உறவினர் அங்கேயும் அதே மாதிரி கவரி போட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மனசுக்கு பட்டது, நம்ம சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எவ்வளோ விரும்பி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அது ஞாபகம் வந்து எல்லாத்துக்குமே கரும்பு பிடிக்கும் தானே. இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது செங்கரும்பு, அது ஒரு லைட்டு சிவப்பு கலந்த ஒரு கரும்பு வருங்க. நல்ல 6 அடி 7 அடி உயரத்துக்கு வரும். தொகையெல்லாம் சேர்த்தா ஒரு 10 அடி உயரம் வரும். இப்போ அது கிடைக்கிறது இல்லை. இப்போ எல்லாம் கருப்பு கலரில் கரும்பு தான் கிடைக்கிது மார்க்கெட்டில். தைப்பொங்கல் அன்னைக்கு அந்த செங்கரும்பு கிடைக்கிறது இல்லை. ஊரில் பயிர் பண்ணுறது கம்மி பண்ணுறாங்களான்னு தெரியல. அது பார்த்திங்கன்னா அந்த கனவு இருக்கு இல்லையா, ஒரு கனவுக்கும் இன்னொரு கனவுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 6 இன்ச்சு கேப் இருக்கும், நல்ல கேப் இருக்கும். டேஸ்ட்டும் நல்ல சுவையாக இருக்கும். எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாட்டி முடித்த பிறகு அதை கரும்பு எடுத்து கொஞ்சமாக ஒரு 1 அடி முடிய நறுக்கி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் பல்லில் அந்த பட்டையெல்லாம் உரித்து கையால் கடிச்சு சாப்பிடுவோம். அது அவ்வளோ டேஸ்ட்டே தனிங்க. கரும்பு தின்ன அதனால கரும்பு தின்ன கூலி அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஆனால் இன்றைய தலைமுறைகள் அந்த பழக்கத்தையே மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பல்லெல்லாம் கடிச்சு பட்டையை உரித்து கரும்பு சாப்பிட்றதே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜூஸ் போட்டு சுகர்கன் ஜூஸ் போட்டு சாப்பிட்டு ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சி பழகிட்டாங்க. அது அவங்க மேலேயும் தப்பு இல்லை, அந்த மாதிரி பழகிட்டாங்க. டெக்னாலஜி. சரி, அடுத்து இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, சிறு வயதுலலாம் ஃபங்க்ஷன்லாம் வாழை மரம் கட்டுவோம். வாழை மரம் கட்டினா அது ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த வாழைத்தார் இருக்குங்களா, வாழைத்தார் கட் பண்ணி அது பழுக்க வைக்கிறதுக்கு வச்சுருவாங்க. அந்த வாழை மரத்தை அந்த மட்டையெல்லாம் எடுத்து அதில் நீளமாக அந்த வாழைத்தண்டு இருக்குங்க இல்லையா, வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு எந்த ரூபத்தை சாப்பிட்டாலும் உடம்பு நல்லது. வாழைத்தண்டு ஜூஸு, வாழைத்தண்டு பொரியல் எது சாப்பிட்டாலும் நல்லது தான், உடம்பு நல்லது. எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் அந்த மட்டையில் உரித்து வாழைத்தண்டை உரிச்சிடும். அதை உரித்து எல்லோரும் ஒரே வீட்டில் சாப்பிட முடியாதுன்ட்டு நெருங்கிய உறவினர்களாக கொடுப்போம். இப்போ பார்த்தோம்னா அந்த காட்சியை மாறி இருக்குங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சுமே அது எடுத்து யூஸ் பண்ணணும் கூட மறந்துடுறாங்க. ஒரு சிலர் வாழைத்தாரை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர்
எதுவுமே பண்ணாமல் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போயிடுறாங்க. அந்த ஹாலுடைய வெட்டிங் ஹாலுடைய மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து அது யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சவராக இருந்தால் அது கட் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. இல்லை அவரும் இளைய தலைமுறையை சேர்ந்தவர்னா அவர் வந்து வாடகைக்கு வேன் அமைத்து அது வெளியே கொண்டு போயிடுறாரு. அதுக்கு சேர்த்து அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைசர்கிட்ட வாங்கிடுறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கரும்பு தின்ன கோழியா அப்படிங்கிறது வந்து மெய்ப்படம்னு தோணுது. இன்னொன்று என்னென்ன, சமீபத்தில் மதுரைக்கு போயிருந்தேன். மதுரைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சமயநடலாம் தாண்டி அது பறவை பக்கத்தில் போகும்போது மரம்லாம் இருக்குது, காஞ்ச மரம்லாம் கீழே கிடக்குதுங்க. கிளை ஒடிஞ்சோ இல்லை ஏதோ ஒரு இதில் கீழே ஒடிஞ்சு கிடக்கு. அது எதுக்குமே வந்து யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி விறகு யூஸ் பண்ணி சமைக்கிற புரோட்டா கடைகள் எல்லாம் நிறைய இருக்குது, இன்னமும் இருக்குது, வழக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த கீழே கிடக்கிற கட்டையை எடுத்துகிட்டு போய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆகிற டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. அது இன்னொன்று, அது ஹைவே டிபார்ட்மெண்ட்டா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாங்கிற கேள்வி வேறு வரும். ஸோ அதுதான் காரணம் போல இருக்குது. ஆனால் முதல்லாம் இந்த மாதிரி கீழெல்லாம் வெறும் கலந்தால் உடனே எடுத்து போயிடுவாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து மாட்டுத்தனம் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண ஜென்ரேஷன் நாங்கள். மாட்டுத்தனத்தை என்ன பண்ணுவோம், அதை எடுத்து உருண்டையாக பிடிச்சி வெயிலில் காய வைப்போம். வெயிலில் காய வச்சு அதை வந்து வரட்டியும்பாங்க, இல்லை விரட்டி, அது வந்து அடுப்பு வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இப்போல்லாம் வந்து அந்த மாட்டு சாணத்தில் வந்து காலை வச்சாலே அது அசிங்கம்னு நினைக்கிறாங்க தலைமுறையினர். இப்போ நினைக்கிறாங்க எல்லாம் மாறிட்டுருக்கு, இதுவும் மாறுறது. சரி, ஓகே. இப்போ கடைசியாக இன்னொரு செய்தி வரும். இப்போது உள்ள தலைமுறை நிறைய டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா. பணத்தை வந்து பர்ஸில் வச்சுட்டு போய் அது செலவு பண்ணுற பழக்கம் வந்து கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. யங்கர் ஜென்ரேஷனில் சுத்தமாக கம்மியாயிடுச்சு. இருக்கிறதெல்லாம் இதுதான் டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் தான் இல்லைங்களா. போகிற பக்கம் பார்த்தா கீழே ஒரு 500 நோட்டு கீழே கிடந்தால் கூட அது வீட்டிலே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அது கண்டும் காணாமல் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரணும்னு நினைக்கிறேன். இதை இன்னும் பல நாடுகளில் வந்து கரன்சி வந்து பயன்படுத்தாமல் டிஜிட்டல் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டில் இன்னும் வந்து கரன்சி வந்து நடைமுறையில் இருக்குது. ஆனால் அதை யூஸ் பண்ணுற தலைமுறை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ பல்லாயிரம் வருஷமாக கரும்பு துண்ண கூலி அப்படின்னு இப்போ வந்து ஆன்சர் வந்து ஆம், கூலி கொடுத்தா தான் சாப்பிட முடியும். தேங்க்யூ.